ஹாய் கைஸ், நம்ம இப்போ இந்த இயர் எண்டில் இருக்கோம். இந்த இயர் நம்ம போகிற கடைசி ட்ரிப் இது. அஃப்கோர்ஸ் இது ஒரு அஃபிஷியல் ட்ரிப் மட்டும் இல்லாமல் வெக்கேஷன்லையும் பிளான் பண்ணியிருக்கோம், ஃபேமிலி வெக்கேஷன். ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பூனேக்கு போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ளைட் ஏறதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கலான்னு A2Bயில் போய் நானும் என் ஃபேமிலியும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சாச்சு. நம்ம ஏர்போர்ட்க்கு வந்தாச்சு. இது பிரத்யூஷ்க்கு ஃப்ளைட்டில் போகிற ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அவன் ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தான். எங்களுக்குமே நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக பாப்பாவோட ஃப்ளைட்டில் போகும்போது. ஃபேமிலியோட சென்னையோட அழகை ரசிச்சுட்டே போயிட்டுருக்கும்போது ஃப்ளைட் திடீர்னு க்ளவுட்ஸ்குள்ளே போக டர்புலன்ஸ்லாம் ரொம்பவே ஷேக் ஆகிடுச்சு. கிடுகிடுன்னு உட்காந்துட்டே இருந்தோமா, அந்த டைம் பார்த்தா கரெக்டாக சாண்ட்விச் கொடுக்க, சரி வயிறும் கொஞ்சம் சாப்பாடு போடுன்னு கூப்பாடு போட்டுச்சா, சரி சாண்ட்விச்சை பிரித்து மேஞ்சாச்சுங்க. பூனேக்கு வந்தாச்சு. இதுதாங்க நம்ம ஸ்டே பண்ணியிருக்க ரூம். ரொம்பவே சூப்பராக நீட்டாக இருந்தது ஆக்சுவலாக. இந்த ஹோட்டல் கரெக்டாக எங்கே இருக்குன்னா மக்கர்பேட்டா சிட்டியில் இருக்க ஸ்டேபர்ட் ஃபார்ச்சூன் ஹவுஸ். இது பிஸ்னஸ் கிளாஸ் ஹோட்டல்ன்றதால ஃபுட்டில் பெருசாக எந்த வெரைட்டியும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ரொம்பவே கம்மியாக தான் அந்த வெரைட்டி. ஸோ இங்கே 3 days ஸ்டே பண்ணியிருந்தோம். லஞ்ச் ஆப்வியஸ்லி வெளியில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா உள்ளே சுத்தமாக லஞ்ச் எதுவுமே கிடையாது. டின்னர் மட்டுமே நாங்கள் இங்கே ஹோட்டலில் சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி. ஸோ டின்னர் பார்த்திங்கன்னா டெய்லி நைட்டுமே தாலி, ரொட்டி, சிக்கன் கிரேவி கூட நம்ம பே பண்ணி வாங்கின மாதிரி தான் இருந்தது. பூனேயில் ஸ்வீட் ஃபேமஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் இந்தளவுக்கு ஃபேமஸ்ன்னு தெரியாதுங்க. இந்த குலாப் ஜாமுன் பாருங்கள், ஒன் ஆஃப் த பெஸ்ட் குலாப் ஜாமுன் இது. இந்த ஆக்சுவலாக பாருங்கள் அவ்வளோ தீச்சி போய் கொடுத்துருந்தாங்க. தீஞ்சினதும் பரவாயில்லன்னு நாங்கள் டேஸ்ட் பார்க்கணுன்னு ஒரு வாட்டி டேஸ்ட் பார்த்தோம். அவ்வளோ மோசமாக இருந்ததுங்க. ஆக்சுவலாக அந்த செஃப்புக்கு ரொம்ப மனதைரியம் தாங்க, அதை பாராட்டியே ஆகணும். தீச்சி வச்சது மட்டும் இல்லாமல் ரூம் கம்ச்சியாக வச்சுருந்தாங்க. நம்மளோட 3 days அஃபிஷியல் ட்ரிப் ஓவர் ஆகிடுச்சு. இப்போ வெக்கேஷன் மோடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட் டே அந்த ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ இதுதாங்க பிரேக்ஃபாஸ்ட்டாங்க. ரொம்பவே லிமிட்டடாக இருக்குது. பூரி கூட பார்த்திங்கன்னா நம்ம கேட்டால் தான் போட்டு தராங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரூம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 3000 ப்ளஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 3000 4000 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ அந்த ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி ரூம் சைஸ் வேரி ஆகுது. நம்ம காசு கொஞ்சம் அதிகமாக கொடுத்தா கொஞ்சம் பெரிய ரூமாக கிடைக்குது. ரூம்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. சர்வீஸ் கூட ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. க்ளீன் பண்ண சொன்னால் எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணிட்டு போகிறாங்க. அதர்வைஸ் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா சுத்தமாக நல்லா இல்லை. ஏன்னா வெரைட்டிஸும் பெருசாக கிடையாது. நம்ம சென்னையில் சோழிங்கநல்லூர் இருக்கிற மாதிரி இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா மகப்பேட்டான்றது ஃபுல்லாக கார்பரேட் சிட்டி. இது ஃபுல்லாக ஐடி கம்பெனிஸ் தான் இருக்குது. அங்கே இருக்கிற ஹோட்டல் தான் இது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் போகிற வரவங்க இங்கே ஸ்டே பண்ணலாம். இது ஒரு பிஸ்னஸ் ஹோட்டல் தான் ஆக்சுவலாக. ஏன்னா அவங்க லைட்டாக ஃபுட் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. பட் நம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா வெக்கேஷனாக வந்திருக்கோன்னா இது கண்டிப்பாக செட் ஆகாது இந்த ஹோட்டல். ஏன்னா ஃபுட்டு பெருசாக எதிர்பார்க்க விட பஃபர்ட்டுன்னு நம்ம போனாலுமே இங்கே பெருசாக வெரைட்டி கிடையாது. அட் த சேம் டைம் ரேட் கூட ரொம்பவே ஹெவியாக தான் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை எனக்கு ஃபுட்டில். மற்றபடி ஹோட்டல் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. சர்வீஸ் சூப்பராக கொடுக்குறாங்க. ஆஸ் யூஷுவல் நாங்கள் 3 days இருந்துட்டோம் இங்கே. ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணோம். ஆக்சுவலாக என் பையனும் நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். என் பையனும் நான் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். ஜாலியாக இருந்தது. நம்ம வெக்கேஷன் மோட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லோனாவாலாக்கு போக போகிறோம். அங்கே போகலாம். கேப் புக் பண்ணியாச்சு. கேப்பில் தான் போக போகிறோம். ஸோ அதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் பிரத்யூஷ் ரொம்பவே ஜாலியாக விளையாடிட்டு இருந்தான் அந்த ஹோட்டலில். கேப் வந்தாச்சு. கேப்பில் போயிட்டு இருக்கும்போது ரொம்பவே பசியாக இருந்ததுங்க. சரி லஞ்ச் டைமும் ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்பா ஒரு வழியாக லோனாவாலாக்கு ரீச் ஆயாச்சு. ஸோ லோனாவாலாவில் இருக்க ஸ்டெர்லிங் ஹோட்டலில் தான் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ இப்போ அதோட என்ட்ரன்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். என்ட்ரன்ஸ்லேயே ப்ளே ஏரியா இருந்தது. ஸோ கேரம் போர்ட், செஸ்ஸு, நிறைய கேம்ஸ் வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி ஈவன் பரமபதம்லாம் வச்சுருந்தாங்க, லூடோ, அந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இதெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது. என்ட்ரன்ஸ்லேயே ரிசப்ஷனில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சோஃபாலாம் போட்டு ரொம்பவே நல்லா வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக ரூமுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம ரூம் பார்த்திங்கன்னா ஒன்றும் பெருசாக அந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை. ஏதோ ஓரளவுக்கு ஓகேவாக இருந்தது. ஆனால் ஸ்டெர்லிங் பார்த்திங்கன்னா எப்போவுமே ரொம்பவே சூப்பராக வச்சுருப்பாங்க. ஆனால் லோனாவாலாவில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி சுத்தமாக கிடையாது. ஆப்வியஸ்லி நம்மளுக்கு கிடச்ச ரூம் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே இருந்தது. ஸோ 114 தான் நம்மளோட ரூம் நம்பர். ரூமுக்கு வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் எல்லாமே இருக்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் பார்த்திங்கன்னா பெருசாக ஸ்பேஷியஸாக கிடையாது. வியூ கூட ஓரளவுக்கு ஓகேவாக இருந்ததுங்க. பக்கத்தில் வீடெல்லாம் இருந்தது. ஸோ அவங்க நல்லா கார்டன்லாம் மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ ட்ரீஸு, பிளான்ஸு அந்த மாதிரி இருந்தது. ஆனால் ஓரளவுக்கு தாங்க ஓகே. எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி சுத்தமாக அமையலைங்க. சொல்லப்போனால் பாத்ரூமில் இங்கே பேசிக்காக இருக்க வேண்டிய பேஸ்ட் ப்ரஷ் கூட கிடையாது. அப்போ சொன்னோம் இல்லைங்க விண்டோ வியூ, அதுதான் இது. ஸோ அவங்க நல்லா கார்டன் மெயின்டைன் பண்ணதுனால பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. நம்ம இந்த ஊரை சுற்றி பார்க்க கிளம்பியாச்சு. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா டைனோசர் பார்க்கு. ஸோ உள்ளே போனால் ஃபுல்லாகவே இந்த ஸ்டாச்சு மட்டும்தான் இருக்கும்.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம லோகட் ஃபோர்ட்டில் தான் இருக்கோம். ஸோ இப்போ தான் ஏற ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்றுனா ஏறினா தான் தெரியும் எந்த அளவுக்கு எங்களால் ஏற முடியும். ஏன்னா பாப்பாவே வச்சுட்டு இருக்கிறதுனால மாற்றி மாற்றி வச்சுட்டு ஏறலான்னு இருக்கும். இது பார்த்தீங்கன்னா மவுண்டெயின் ஏறி வர மாதிரி தான் இருக்குது. ஸோ கேப் புக் பண்ணியிருந்தோம், கேப்பில் தான் வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா க்ரௌடு வந்து ரொம்பவே ஹெவியாக இருக்குது, சண்டேன்றதுனால, லீவ் டேன்றதுனால. அதே மாதிரி ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேமேஜ்டாக இருக்குது, பேசேஜ் ரொம்பவே சின்னதாக இருக்குது. ஒருத்தர் போய் ஒன் வே மாதிரி தான் இருக்குது, ஒருத்தர் வெயிட் பண்ணி ஒருத்தர் போகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் ரோடு ரொம்பவே டேமேஜ்டாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்ஸ் வச்சுருக்காங்க, ஸ்வீட் கார்னு, அதுக்கப்புறமா மாங்காய், நம்ம ஊர்லலாம் இருக்கிற மாதிரி நிறைய ஷாப்ஸ் வச்சுருக்காங்க குட்டி குட்டியாக. ஸோ வாங்கி சாப்பிட்டுட்டே மேலே ஏறி போகலாம். ஆனால் எங்களுக்கு ஒரு அலர்ட் கொடுத்துட்டாங்க டிரைவரு, மேலே மங்கீஸ் நிறையா இருக்கும், சாப்பிட வேணாம், எதுவும் வாங்கிட்டு போக வேணான்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நாங்கள் எதுவுமே வாங்கிக்கல, வந்து சாப்பிட்லான்னு இருக்கோம். சரி, நாங்கள் மவுண்டைன் ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு, வாங்க மேலே போகலாம். மவுண்டைன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டு பிரேக் எடுத்துகிட்ருக்கோம். ஏன்னா பாப்பா வச்சுட்டு இருக்கிறதுனால ஏறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. நம்ம டாப்புக்கு வந்தாச்சுங்க. நியர்லி 200 ஸ்டெப்ஸ் வாக் பண்ணி வந்திருக்கோம். ஸ்டெப்ஸ்லாம் ரொம்பவே நேரோவாக இருந்தது, ஸ்டீப்பாக இருந்தது. நடக்கிறதுக்கே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது ஏறி வரத்துக்கு. அதனால் பாப்பாவையும் வச்சுக்கிட்டு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. பாப்பா ஃபுல்லாகவே அவங்க அப்பா தான் வச்சுட்டு வந்தாங்க. நான் தூக்கிட்டு வந்தால் இன்னும் கஷ்டப்படுவேன் அப்படின்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க அப்பாவே கஷ்டப்பட்டு தோளில் கொஞ்ச நேரம், அப்புறமா கையில் கொஞ்ச நேரம் தூக்கிட்டு வந்திருந்தாரு. எனக்கு தூக்கவே விடல. ஸோ எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருந்தது, நான் நல்லா ஏறி வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஹிந்தியில் எழுதியிருக்காங்க. ஸோ எதுவும் பெருசாக புரியல எங்களுக்கு. ஆனால் எனிவே நாங்கள் டாப்புக்கெலாம் இருக்கோம், ஃப்ளாக்லாம் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே டாப்புக்கு வந்தாச்சு. நான் ஏறி வந்ததே தெரியல, ஃபுல்லாகவே சில்லுன்னு காற்று அடிச்சிருந்தது. அங்கங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் வந்துட்டு இருந்தோம். ஸோ நல்லா சில்லுன்னு காற்று நிழலாக இருந்தது. நாங்கள் நினச்சோம் வெயில் அடிக்கும் அப்படின்ட்டு. மேலே தான் வெயிலாக இருக்குது, ஆனால் ஸ்டெப்ஸ்லாம் ஏறி வரும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நிழலாக தான் இருந்தது. ஸோ நம்மளை டயர்டே தெரியல பெருசாக, ஆனால் ரொம்பவே என்ஜாய் பண்ணி தான் வந்தோம் நாங்கள். எங்களுக்கு ஒரு ட்ரெக்கிங் மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக நாங்கள் ட்ரெக்கிங் போகணுன்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணோம். இது ஒரு சின்ன ட்ரெக்கிங் மாதிரி இருந்தது எங்களுக்கு. இங்கே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வெறும் வியூஸ் மட்டும்தான் இருக்குது. மவுண்டெயின்ஸ் தெரியுது, லேக் தெரியுது, ரிவர் தெரியுது, என்னென்னவோ தெரியுது. ஆனால் வேறு எதுவும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. வியூஸ்க்காக மட்டுமே தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி வர மாதிரி இருந்தது. எனிஹவ் வி என்ஜாய். ₹30 இந்த காணு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாஜா கேவுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கேயும் நிறைய ஸ்டெப்ஸ் ஏறி போகிற மாதிரி தான் இருக்குது. எவ்வளோ ஸ்டெப்ஸுன்றதை நம்ம ஏறிட்டு பார்க்கலாம், வாங்க போகலாம். நம்ம கேவோட டாப்பில் வந்தாச்சு. இப்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே வெயிலாக இருக்குது, சுத்தமாக காற்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை. இதுக்கு முன்னாடி நம்ம ஃபோர்ட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா சில்லுன்னு காற்று இருந்தது, ஏறதே தெரியல. ஃபுல்லாக வந்து வெயில் இல்லாமல் நல்லா இருந்துச்சு, க்ளவுடியாக இருந்துச்சு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வெயிலாக இருந்தது, காற்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. ரொம்பவே கஷ்டமாக இருந்தது ஏறி வரதுக்கு. ஏன்னா வெயில் இருந்தாவே நம்ம நல்லா டயர்டாகி விட்டுரும். ஸோ அப்படி தான் இருந்தது ஏறி வரதுக்கு. 100 ஸ்டெப்ஸுன்றதால ஓரளவுக்கு ஏறி வந்தாச்சு. சுற்றி பார்க்கலாம் போயிட்டு. இந்த கேவ் பார்த்தீங்கன்னா மகாபலிபுரமில் இருக்கும். பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது, ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி கிடையாது. ஸோ வந்ததுக்கு கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டோம். இப்போ கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம வேக்ஸ் மியூசியம், 90 சினிமா, ஹாரர் ஹவுஸ், மிரர் ஹவுஸ், ஸோ இதுக்கெலாம் வந்திருக்கோம். ஸோ நாங்கள் மிரர் ஹவுஸ்க்கு தான் போக போகிறோம்.
மிரர் ஹவுஸ் தாங்க இது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து மிரர்ஸ் தான் இருந்தது. ஸோ உள்ளே போக போக பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ லாஸ்ட்டாக எக்ஸிட் வந்து இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அவங்க. கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் இருந்தது இது உள்ளே போயிட்டு வெளியில் வர்றது. ஃபஸ்ட்டு நல்லா ஜாலியாக இருந்தது, லைட்ஸ்லாம் இருந்தது. ஸோ நம்ம வேவ் கண்டுபிடிச்சி போகிறது ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சவுண்டோட இருந்தது. பட் வேவ் வந்து ஷேக்லாம் இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் இருந்தது. ஆனால் ஜஸ்ட் 1 மொமெண்ட்க்கு வெளியே எக்ஸிட் மட்டும் தான் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் ரொம்பவே ஜாலியாக இருந்தது. பாப்பா அழவே ஆரம்பிச்சிட்டான். ஆனால் நான் நல்லா என்ஜாய் பண்ணுவோம். நம்ம லாஸ்ட்டாக வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா மேப்ரோ கார்டன். உள்ளே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வந்து மேப்ரோவோட ப்ராடக்ட்ஸ் தான் இருந்தது. அங்கங்கே பார்த்திங்கன்னா ஷாப் போட்டு வச்சுருந்தாங்க. இது என்னடா இது கார்டனு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ரோஸும் இல்லை, ஒரு கார்டனும் இல்லை, ஒன்றுமே கிடையாது. இதுக்கு நம்ம ஊரே பரவாயில்ல அப்படின்னு தோணுச்சு. நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா அங்கங்கே ஃப்ளார்ஸு அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. இங்கே அதெல்லாம் எதுவுமே இல்லை. செம்ம டிசப்பாயின்மெண்ட் ஆச்சு. வந்ததுக்கு பாப்பா கொஞ்ச நேரம் இங்கே ஸ்கூட்டரில் உட்காந்து விளையாடினா. அதுக்கப்புறமா நாங்கள் கிளம்பிட்டோங்க. இப்போ நம்ம ஹோட்டலுக்கு ரீச் ஆயாச்சு. ஸோ டின்னருக்கு வந்திருக்கோம். பஃபட் தான். என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க டிஷ்ஷஸ்லாம். இங்கே பார்த்தீங்கன்னா டின்னருக்கு பெருசாக க்ரௌடு இருக்க மாட்டேங்குது, ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ நம்ம எந்த டைமுக்கு வேணாலும் டின்னருக்கு போகலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு க்ரீன் சாலட்லாம் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிளெயின் கர்ட் வச்சுருக்காங்க. ஷோகேஸ் ஐட்டம்லாம் வச்சு கொஞ்சம் லுக்காக வச்சுருக்காங்க இந்த இடத்த. இங்கே பாருங்கள் 2 டிஷ் வச்சுருக்காங்க. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டிஷ் தான் இருக்குது. ஸோ இன்னும் வரதுக்கு இவங்க டிலேவாக தான் எடுத்துகிட்டு வராங்க. இந்த 7 o'clock 7:30 டின்னர் டைமில் அந்த டைமுக்கு எதுவுமே வந்து ஃபுல்லாக வர மாட்டேங்குது. கொஞ்சம் ஒன்றும் டிலே ஆகிட்டு தான் வந்துட்டுருக்கு. அதே மாதிரி ரொட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே இவங்க தீச்சி எடுத்துகிட்டு வராங்க. அது நமக்கு சாப்பிட்றதுக்கு கூட தோணாது, அவ்வளோ மோசமாக இருக்குது. இன்னொரு விஷயத்த நான் சொல்லியே ஆகணும். எங்கள் ஐஸ்கிரீம் பார்த்திங்கன்னா ரொம்ப டிலேவாக எடுத்துகிட்டு வராங்க. நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம், ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னா அந்த டைமுக்கு ஐஸ்கிரீமே இருக்க மாட்டேங்குது. ஸோ அவங்க எப்போ எடுத்துகிட்டு வராங்களோ அந்த டைமுக்கு தான் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது டின்னர் முடிச்சிட்டாக்கா ஐஸ்கிரீமுக்காக. ஓவரால் டின்னர் பற்றி சொல்லணுன்னா இங்கே ஃபுட்டெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக தான் இருக்குது. ரொம்ப மோசம்லாம் சொல்லிட முடியாது. பட் என்ன கொஞ்சம் டிலே பண்ணுறாங்க, அதுதான் ட்ராபேக்காக இருக்குது. ஸ்டெர்லிங் ரெசார்ட்லேருந்து செக் அவுட் பண்ணியாச்சுங்க. என் பையனை பாருங்கள் காரில் உட்காந்துட்டுலாம் வரமாட்டாரா, நின்றுட்டு இப்படி பிடிச்சிட்டு தான் வருவாராம். ஸோ அதை விடுங்க. ஆக்சுவலாக உங்ககிட்ட ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணியே ஆகணும். இப்போ ஸ்டெர்லிங் ரெசார்ட்டில் பார்த்தீங்கன்னா செக் அவுட் டைம் வந்து 11 o'clockன்னு சொல்லியிருந்தாங்க. கேப் வரத்துக்கு கொஞ்சம் டிலே ஆனதுனால நாங்கள் ரூம்லேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் எங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா கரெக்டாக வந்து 11 o'clock கால் பண்ணி நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணல அப்படின்னா நாங்கள் ஹாஃப் டே இல்லை ஃபுல் டேக்கான சார்ஜஸ் வந்து எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு ஸ்டெர்லிங் ரெசார்ட்டில் இந்த மாதிரிலாம் சொல்கிறது வந்து நல்லாவே இல்லை. ஏன்னா நாங்கள் எந்த ஊர் போனாலும் மோஸ்ட்லி ஸ்டெர்லிங் இருக்கான்னு பார்த்து தான் ஸ்டே பண்ணுவோம். எங்கேயுமே எங்களுக்கு இந்த மாதிரி மோசமாக நடந்ததில்லை. செம்ம டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு எங்களுக்கு. ஸோ இதுக்கப்புறம் எதனா ஊருக்கு போனால் கூட அங்கே ஸ்டெர்லிங்கில் ஸ்டே பண்ணுமான்ற மாதிரி நாங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸ்டெர்லிங்கில் சர்வீஸ் நல்லாயிருக்கும்னு தான் அங்கே போகிறதே. ஆனால் இவ்வளோ வேர்ஸ்டான சர்வீஸை நாங்கள் பார்த்ததே இல்லை. ஆல்ரைட் காய்ஸ், என்னோட எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி எதனா எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதோட என்னோட வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.